முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டி வச்ச 2 குளம் பாடுதுங்க, ஒரு குளத்தில் தண்ணியே இல்லைங்க. முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டி வச்ச 2 குளம் பாடுதுங்க, ஒரு குளத்தில் தண்ணியே இல்லைங்க. அந்த தண்ணி இல்லை கிணத்துல மண்ணெடுத்த 3 பேர் 2 பேர் கஷ்டமுங்க, ஒரு தலைமை கவலைப்படுகிறாங்க. தன்ன நான 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 தன்ன நானே தான நானே தன தன்ன நன்ன நான நன்ன நான நன்ன நான நன்ன தன்ன நான நானே தான நன தன நான நானே. கையில்லாதவனை எடுத்த மண்ணில் ஒத்தத்தடி செஞ்சாங்க, கையில்லாதவனை எடுத்த மண்ணில் ஒத்தச்சட்டி செஞ்சாங்க, அதுக்கும் தூக்குச்சட்டி தானுங்க. அந்த தூக்குச்சட்டி தூக்கிக்கிட்டு வயலுக்கு போகிறேங்க, எஸ்பி கொட்டை காளி முத்துதாங்க. அந்த தூக்குச்சட்டி தூக்கிக்கிட்டு வயலுக்கு போகிறேங்க, எஸ்பி கொட்டை காளி முத்து தானுங்க. கோழி கூவி விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. இந்த பயலுக்கு எந்திரிக்கிறாங்களான்னு பாரு. அட எந்திர நேராச்சு. அம்மா போமா, எனக்கு தூக்கமா வருது. அந்த மனுஷன் 3 மணிக்கு காலையில வயலுக்கு போனவர்ரா, பசியோட இருப்பாருடா. இந்த கஞ்சியை தரேன், தூக்குச்சட்டியில் கஞ்சி இருக்க, அந்த தூக்குச்சட்டியை போய் கொடுத்துருவாங்கடா. எந்திரிங்கடா, வேகமா போங்கடா. அடே எந்திரடா, குடுத்துட்டு வாடா போய். அம்மா அவன் கிடக்குறாமா, நான் போய் அப்பாக்கு சாப்பாடு கொடுத்துறேன். பொம்பளை பிள்ளை அவ குடுத்துட்டு போறேன்னு சொல்றா, நீ ஆம்பளை பிள்ளை தூங்கிட்டு கிடக்க. ஏன் பொம்பளை பிள்ளை கொடுத்தா நீ நல்லா தூங்கு தண்டமே. நீ குடுத்துட்டு வாமா. அம்மா வெள்ளக்கட்டி இருந்தா தெரியாமா? எடுத்துட்டு வரேன்டி செல்லம். அம்மா எனக்கு கரண்டி எடுத்துட்டு வந்தேனா இருக்கு. பாத்து பத்திரமா போயிட்டு வா. அப்பா இருக்கிற இடம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, சீக்கிரம் போயிடலாம். யோ மச்சான், உச்சி வெயில் இங்கே வந்துருச்சு. தங்கச்சி இன்னும் கஞ்சி கொடுத்த வரலையா? இல்லை மச்சான், இன்னும் வரல. செத்த பொறுத்து பார்ப்போம். சரி மாப்பிள்ள. சாப்பாடு கொடுத்துட்டு வந்து விளையாடுவோம். ஐ ஜவு மிட்டாய். பாப்பா அங்க பாரு, ஜவு மிட்டாய். சீக்கிரம் அப்பாட்ட போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஜவு மிட்டாய் வாங்கலாம். ஐயோ தமிழ் தமிழ், அப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்த தூக்குச்சட்டி காணோம் தமிழ். தூக்குச்சட்டி எங்கன்னு தெரியல தமிழ். அப்பாக்கு பசிக்குள்ள தமிழ், வா போய் தேடலாம். வீட்டுல இருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல. வாங்க மச்சான், போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இல்லை மச்சான், வயல்ல தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்து அடைச்சிட்டு வர்றேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி வேகமா வாங்க. இன்னைக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை, பிள்ளைங்க பூரா வீட்டிலே தான் இருக்கேன். அந்த பிள்ளைகள்கிட்ட கூட 5-6 கஞ்சியை கொடுத்து விட்டுக்கலாம். என்னதான் செய்துகளோ. அப்பத்தா அப்பத்தா தூக்குச்சட்டி பாத்தியா அப்பத்தா? நான் பார்க்கல தாயே. சரி அப்பத்தா. சாமி எப்படியாவது தூக்குச்சட்டி கிடைச்சிடணும் சாமி. நீ வா போலாம். அப்பா என்ன வெயில். லட்சுமி, என்னங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இந்த வரேங்க.
என்னங்க வந்துட்டீங்க? பசி கண்ணை கட்டி வந்துருச்சுமா, அதாம்மா வீட்டுக்கு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்பவே பிள்ளைகிட்ட தூக்குச்சட்டியில கஞ்சி கொடுத்து விட்டேனே. பிள்ளைங்க வந்தா நான் ஏமா இங்க வர்றேன்? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவன் போக மாட்டேன்றதுனால தாங்க பிள்ளைகள்ட்ட கொடுத்து விட்டேன். ஐயோ விடு, எங்க போச்சேன்னு தெரியலையே. இங்கே எங்கேயாவது மந்தையில விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், வா போய் பார்ப்போம். ஏத்தா உன் பேத்தி எங்கிட்ட போச்சுக்கலான்னு பாத்தியாத்தா? ஆமாத்தா, இப்பதான் தூக்குச்சட்டியை காணும் தேடி போச்சுங்க. ஏமா லட்சுமி என்ன பார்த்து வந்திருக்கா? அண்ணே மத்தியானம் உன் மச்சானுக்கு கஞ்சி கொண்டு போன மருமக பிள்ளையில காணோம். சரி சரி பதறாத, இங்கிட்டு தான் கோயில பக்கம் விளையாண்டுக்கு போய் பார்த்தரலாம், வாங்க போவோம். கடவுளே. என்ன சப்பானி ஆளையா காணா? மூஞ்செல்லாம் பலபலன்னு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது தொக்கா பிடிச்சிட்டியா? ஏய் சும்மாறா பொடிப்பல. டேய் வேலைய அண்ணே, பாரு. சப்பானி வந்திருக்கானே. என்னடா சப்பானி 2 நாள் ஆளே காணா? கோயில் திருவிழானே. என்னடா வச்சிருக்க கையில? அதுவானே. தூக்குச்சட்டி கொண்டு வந்திருக்கானே. சரி குர்ரா, இதை போடுனே. இதுக்கு ஒரு 40 ரூபாடா. 40. அதையும் குர்ரா. இந்தானே. இதுக்கு ஒரு 50 ரூபாடா. 50 ரூபா தானா? டேய் மணி ஒரு 90 ரூபா கொடுத்துருவா. சரிண்ணே. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கு. இதுக்கு போய் 100 ரூபாயா? டேய் மணி அண்ணே 100 ரூபாயா குர்ரா. இந்தாடா சப்பானி. மச்சான் நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். இந்த கோயிலுக்கிட்ட இல்ல, இந்த சின்ன பிள்ளை ரெண்டு எங்கே போச்சுன்னே தெரியலையே. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்க? எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. என்ன இந்த பக்கம்? இல்லைப்பா, என் பழைய சிநேகிதன் ஒருத்தனுக்கு பிறந்த நாள். அவனுக்கு மறக்க முடியாத ஒரு பரிசை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏய் தூக்குச்சட்டி நல்லா இருக்கேப்பா. பிறந்த நாளைக்கு தூக்குச்சட்டியா பரிசா கொடுக்க போறீங்க? எனக்கும் அவனுக்கும் இந்த தூக்குச்சட்டிக்கும் மறக்க முடியாத நினைவு நிறைய இருக்கப்பா. மாப்பிள்ள அது எவ்வளோன்னா தருவ? 250 ரூபா ஆகும். ஆமா தானே, நீ 200 ரூபா கொடுத்துரு. சரி எனக்கு என்ன நீ கூடவா சொல்ல போற? குடு மாப்பிள்ள, நானே வாங்கிக்கிறேன். ஏய் மணி அண்ணே மாமாட்ட எடுத்து கூடா. இந்த கொடுக்குறேனே. காசை நாளை பண்ண தரேன். வரட்டா? உடம்பு சரிங்க பார்த்துக்க சரிங்க மாப்பிள்ள. பார்த்துக்கலாம். வாங்க 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 சார். நண்பா டே காளிதாஸ், எப்பூரா இருக்க? எவ்வளவு வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம்டா. நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான்டா போனோம். சரிப்பா. என்னங்க வாங்க. சொல்லல என் பாலிய சிநேகிதன். என்ன கையில வச்சிருக்க? எனக்கு தான் கொண்டு வந்தியா? குடு பாப்போம். டே ஞாபகம் இருக்கா நாகராஜ்? தூக்குச்சட்டி சின்ன வயசுல கழுத்து வெட்டல கஞ்சி கொண்டு போய் சாப்பிடுவோம்ல, கூழ் கொண்டு போய் சாப்பிடுவோம். கருவாடு தொக்கு, வெங்காயம், ஊறுகாய். அடேங்க அப்பா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டடா. மங்களம் நான் சொல்லுவேன்ல, கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன் பாரு, என் பாலிய சிநேகிதன். இதை கொஞ்சம் பத்திரமா வைமா. சரிங்க. இதெல்லாம் ஒரு கிஃப்ட்னு கொண்டு வந்திருக்காரு பாரு இந்த பெரிய மனுஷன். ச்சே. நல்லா இருப்பா. ஏ சுமதி, அந்த கேக்க இந்த தூக்குச்சட்டில எடுத்து வச்சு உன் வீட்டுக்கே கொண்டு போயிரு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். காலையில வெள்ள நான் வந்து சேரு, சரியா? சரிங்கம்மா. சுமதி, ஏய் சுமதி, என்னையா? ஒரு 100 ரூபா இருந்தா குடு. எதுக்கு அதையும் கொண்டு போய் குடிக்கிறதுக்கா? ஏயா, நானே பால் வாங்க கூட காசு இல்லாம 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல உனக்கு குடிக்கிறதுக்கு காசு கேக்குது?
என்னதான் கவர்மெண்ட் குடியே கெடுக்குன்னு சொன்னாலும் நீ எல்லாம் திருந்துற ஜென்மமே இல்லை. உன்னையெல்லாம் நைட்டோட நைட்டாக கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு நானே என் பிள்ளைய வச்சு காப்பாற்றிக்கிறவனியா? ஏதோ காசு கொடுக்க மாட்டா போல தெரியுது. என்னது இது? 100 ரூபா பேரும். தண்ணி தொட்டி தேடி வரேன் கண்ணு குட்டினா, இந்த தூக்கு சட்டியை வச்சு தானே தண்ணி அடிக்க போறேன் போறேன் போறேன். அண்ணே இதை வச்சுட்டு ஒரு கோட்டரை கொடுண்ணே. ஏய் எதை கொண்டு வந்து கேட்டுக்கிருக்க? போய் அங்கிட்டு. அண்ணே கொடுண்ணே. ஏய் குமரேசா கேட்க மாட்டியா? வாயா இங்க. காசு வரண்ணே. அண்ணே இதை வச்சுக்கிட்டு ஒரு கோட்டரை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கண்ணே. இதுதான் உன் பிரச்சனையா? கொடு பார்க்குறேன். பார்த்தா ஒரு 1000 ரூபா தேரும் போல. குடியார பயவல ஒரு 100 ரூபாயை கொடுத்து அனுப்பிச்சிடுவான். இந்தா இதை பிடி. கோளாறு வீடு போய் சேரு. ஓகேண்ணே ஓகேண்ணே. அக்கா அங்க பாரு, அந்த அண்ணன் தூக்குச்சட்டியை எடுத்து வச்சிருக்காரு. தமிழ் நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் திருட்டு கழுத, தூக்குச்சட்டியை திருடிட்டு போற? நானா திருட்டு கழுத? நீதான் திருட்ட. யார பார்த்து திருடன்னா? யார் யா நீ? எங்க பிள்ளை மேல கை வச்சுக்கிட்டு இருக்க? அதுதான் திருடி. ஏய் யாரை பார்த்தியா திருடின்னு சொன்ன? இது எங்க பரம்பரை சொத்து. எங்க பேரெல்லாம் அந்த தூக்குச்சட்டில் இருக்கும் பாரு. 3 தலைமுறையா வச்சிருக்கோம். சந்தேகமா இருந்தா பாத்துக்க. என் பேர் முத்தையா, எங்க அப்பா பேர் கருப்பையா, எங்க தாத்தா பேர் விருமாண்டி. இதுல அடுத்து என் மயம் பேரும் வரும். ஜாக்கிரதையா இருந்துக்க. என்னம்மா சாதாரண தூக்குச்சட்டி போய் சண்டை போடுறீங்க? சாதாரண தூக்குச்சட்டியா? தூக்குச்சட்டியை பத்தி என்னையா தெரியும் உனக்கு? கையில என்னையா அது? என் மகன் மாசமா இருக்கா, அதான் இட்லி வாங்கிட்டு போறேன். எதுல வாங்கிட்டு போற? இந்த கவர்ல தான். கவர்ல? வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைக்கு பிளாஸ்டிக் கவர்ல சட்னி சாம்பார் வாங்கிட்டு போற? அந்த பிள்ளை ஆரோக்கியமா பிறக்குமாயா? அரசாங்கம் பிளாஸ்டிக் தடை செஞ்சும் நீங்க எல்லாம் இன்னும் திருந்தலைல. எதுக்கு எடுத்தாலும் பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்துறவங்களுக்குலாம் தூக்குச்சட்டியோட அருமை எங்க தெரிய போகுது? கம்பங்கூழும் கேப்பக்களியும் சாப்பிட்ட உடம்பியாது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும். 50 வயசுல என் அண்ணனோட உடம்ப பாரு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு. 40 வயசுல நீயும் தான் இருக்கியே நோஞ்சா மாதிரி. உங்களுக்கெல்லாம் பிரிட்ஜு, ஹாட் பாக்ஸு, குக்கரு இதில் வாழ்ந்த உங்களுக்கெல்லாம் எங்களுடைய அருமை உங்களுக்கு எப்படியா தெரிய போகுது? வயக்காட்டில் கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த தூக்குச்சட்டியை திறந்து பார்த்தா கமகமண்டு மணக்கும்யா. அந்த தூக்குச்சட்டியில் சாப்பிட்ட உடம்பு தான் எங்களுக்கு தேக்கு மரம் மாதிரி இருக்கு. இப்படி இருக்குது நாகரிகன்னு பாரம்பரியத்தையே அழிச்சிட்டீங்களையா. போங்கயா. அட வாங்க மச்சா போகலாம். யோ நான் 100 ரூபா போட்டு வாங்கி வச்சிருக்கேன். என்னையா 100 ரூபா? இந்த 500 ரூபா வச்சுக்க. அந்த அம்மா சொன்னது கரெக்டாக தானே இருக்கு. இனிமேல் கவரில் வாங்கக்கூடாது ராசாமி. இந்த குறும்படத்தின் மூலம் நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை பாலித்தீன் பைகளை பயன்படுத்தாமல் மாற்றாக வாழை இலைகளை பயன்படுத்தலாம். நாம் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மாற்றாக மண்பானை, சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் போன்றவற்றை பயன்படுத்தினால் நமக்கும் நம் உடலுக்கும் நல்லது. நாம் பிளாஸ்டிக் பொருட்களை கவர்களை பயன்படுத்தி குப்பையில் வீசி விடுகிறோம். வாயில்லாத ஆடோ மாடோ உண்பதன் மூலம் அதற்கு செரிமான கோளாறு ஏற்படுகிறது. இதன் விளைவால் அந்த வாயில்லாத சீவன்களோ மரணிக்க நேரிடுகிறது. அதுபோல நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், வாட்டர் பாட்டில்கள் நிறையா சாக்கடைகளிலோ ஓடைகளிலோ அடைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது மூலம் நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்யும் நன்மைகள். இந்த பூமி நம்மளுடைய தாய் போன்றது. அதனை பாதுகாப்பதும் வளமையாய் வைத்துக்கொள்வதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையாகும். நம் நாட்டில் ஏராளமான நன்மைகள் வாய்ந்த இயற்கை பொருட்கள் உள்ளன. அதை பயன்படுத்துவோம். பாலித்தீன் கவர்கள், பாலித்தீன் பொருட்களை ஒழிப்போம். ஜெய்ஹிந்த்.